இன்னைக்கு வந்து புடலங்காய் சில்லி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து புடலங்காயோட தோல் எல்லாம் இந்த மாரி சீவி எடுத்துக்கலாம். தோல் எடுத்ததுக்கப்புறம் இத வந்து குட்டி, குட்டி பீஸா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற இந்த விதை பகுதிய வந்து நம்ம தனியா எடுத்துடலாம். இப்போ வந்து சில்லி போட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கலர் எதுவும் சேர்க்காம 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு தண்ணி சேர்க்காம மசாலா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து சூடான எண்ணெயில ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம இந்த மாரி தனித்தனியா வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து காய் வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக. பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. புடலங்காய் சில்லி ரெடி.